السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்ஷா அல்லாஹ் தஆலா 3 அல்லது 4 நாட்களுக்கு பிறகு ரமலான் மாதம் ஆரம்பமாகும். இன்ஷா அல்லாஹு தஆலா பகல் நீளமானதாக இருப்பதால் இந்த நாட்களில் வெப்பம் அதிகமுள்ள நாடுகளில் நோன்புகள் மிகவும் கடினமானதாக இருக்கும். ஆனால் அவ்வாறிருந்தும் பருவ வயதை அடைந்துள்ள ஆரோக்கியமுள்ள ஒவ்வொருவர் மீதும் இது கடமையாக இருக்கின்றது. எனினும் சில நிலைமைகளில் நோன்புகள் வைப்பதில் சில சலுகைகள் செய்து தரப்பட்டுள்ளது. வெப்பமான நாடுகளில் வேலை செய்கின்ற தொழிலாளிகளுக்கு வேறு சில நிபந்தனைகள் உள்ளன. கடினமான நிலைமைகளில் அவர்களால் நோன்பு வைக்க முடியவில்லை என்றால் அதற்கான வசதி செய்து தரப்பட்டிருக்கின்றது. இவ்வாறே சில நாடுகளில் இப்போது 22 அல்லது 23 மணி நேரம் பகலாக இருக்கின்றது. 1.5 அல்லது 2 மணி நேரம்தான் இரவாக இருக்கின்றது. அதுவும் கூட இரவாக இருப்பதில்லை, மாறாக வெளிச்சம் இருந்து கொண்டிருக்கும் அல்லது சற்று பிரகாசமுள்ள நேரமாக அது இருக்கின்றது. எனவே அங்குள்ள ஜமாத்துகளுக்கு நேரத்தை கணித்தவாறு அதற்கேற்ப அவர்கள் சஹரி செய்கின்ற மற்றும் நோன்பு திறக்கின்ற நேரங்களை நிர்ணயம் செய்து கொள்ளுமாறு கூறப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட பெரும்பாலான இடங்களில் அருகிலுள்ள நாடுகளின் நேரங்களை சார்ந்திருந்தவாறு அல்லது அவர்களின் நேரங்களை கணித்தவாறு ஏறக்குறைய 18 அல்லது 19 மணி நேரம் இன்றைய நாட்களில் நோன்பு வைக்கின்ற நேரம் இருக்கும். இந்த நாடுகளில் இவ்வாறு செய்யாமல் இருந்தால் சஹர் செய்வதற்கும் நோன்பு திறப்பதற்கும் நேரமே இருக்காது. தஹஜ்ஜுதும் தொழ முடியாது. இஷா மற்றும் ஃபஜர் தொழுகைக்கான நேரத்தையும் நிர்ணயம் செய்ய முடியாது. எந்நிலையிலும் இந்த பகுதிகளில் உள்ள ஜமாத்துகள் இதற்கேற்ப தங்களது நேரங்களை அட்ஜஸ்ட் செய்து கொள்ள வேண்டும். நோன்பு இஸ்லாத்தின் அடிப்படை தூண்களில் ஒன்றாகும். அதை நிறைவேற்ற வேண்டியது அவசியமானதாகும். நோன்புகள் தொடர்பாக சில சிறு சிறு கேள்விகளும் எழுப்பப்படுகின்றன. சஹரி செய்கின்ற நேரம் தொடர்பாகவும், நோன்பு திறக்கின்ற நேரம் தொடர்பாகவும், நோயாளி மற்றும் பயணி தொடர்பாகவும் பல கேள்விகளும் கேட்கப்படுகின்றன. ஜமாத்தின் மீது அல்லாஹ்வின் அருள் இருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கில் மக்கள் ஜமாத்தில் இணைகின்றனர். முஸ்லிம்களின் பல்வேறு பிரிவுகளிலிருந்தும் மாற்று மதத்தை சார்ந்தவர்களும் ஜமாத்தில் இணைகின்றனர். முஸ்லிம்களின் பல்வேறு பிரிவுகளிலும் சில கட்டளைகள் தொடர்பாக பல்வேறு மார்க்க சட்டம் தொடர்பான கருத்துக்கள் இருக்கின்றன. அந்த கருத்துக்களுடன் அவர்கள் ஜமாத்திற்கு வரும்போது சில விஷயங்கள் அவர்களிடம் அமைதியின்மையை ஏற்படுத்தி விடுகின்றது. சில விளக்கங்களை பெற அவர்கள் விரும்புகின்றனர்.
சில விவரங்களை அறிய அவர்கள் விரும்புகின்றனர் அல்லது சில கேள்விகளை கேட்கின்றனர். இவ்வாறே மாற்று மதத்திலிருந்து வருபவர்கள் முற்றிலும் சில விஷயங்களை பற்றிய அறிவு இல்லாமல் இருக்கின்றனர். அவர்களுக்கு அவற்றை பற்றி எதுவும் தெரியாது. அவர்கள் அப்போதுதான் கற்றுக்கொள்கின்றனர். எனவே இஸ்லாத்தின் அடிப்படை தூண்களுடன் தொடர்புள்ள விஷயங்களை அவர்கள் அறிந்து கொள்வது அவசியமானதாகும். இந்த காலத்தில் அல்லாஹு தாலா ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பியிருக்கின்றான். நெறிநீதி தீர்ப்பவராக அவரை அனுப்பியுள்ளான். அன்னார் இஸ்லாமிய போதனைகளை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு விஷயத்திற்கும் தீர்வு கூறியுள்ளார்கள். எனவே இவ்வகையில் இக்காலத்தில் நமது மார்க்க விஷயங்களுக்கான தீர்வை காண்பதற்கும் நமது அறிவை அதிகப்படுத்துவதற்கும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பக்கம் பார்க்க வேண்டியது அவசியமானதாகும். தற்காலத்தில் நோன்புகள் பற்றி கேள்விகள் கேட்கப்படுகின்றன. சில கேள்விகளுக்கு பதிலும் அல்லது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவை தொடர்பாக என்ன கருத்து கொண்டிருந்தார்கள், அவர்கள் அது தொடர்பாக என்ன கட்டளையிட்டிருந்தார்கள், அது தொடர்பான அவர்களின் ஃபத்வா என்ன என்பதை பற்றி நான் எடுத்து கூறுவேன். இந்த காலத்தில் ஷரியத்தின் கட்டளைகள் தொடர்பாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கட்டளை அல்லது கருத்துதான் நாம் கேட்கின்ற விஷயத்திற்கான மார்க்க தீர்ப்பும் ஆகும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எப்போதும் நாம் நினைவில் வைக்க வேண்டிய முதலாவது விஷயம், இஸ்லாத்தில் செயல்களுக்கான அடிப்படை இறை அச்சத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே தக்வாவை கண்முன் நிறுத்தியவாறு நோன்புகள் தொடர்பாக அதற்கு வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த கட்டளையை உங்கள் முன்னால் வைத்திருங்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்கள் நோன்புகளை இறைவனுக்காக உண்மையுடன் நிறைவேற்றுங்கள். சிலர் ரமலான் தொடர்பாக கேள்விகளை கேட்கின்றனர். பல சிறுவர்களும் கேட்கின்றனர். அதாவது அகமதி அல்லாதவர்களுக்கு மாற்றமாகத்தான் நாம் நோன்பு நோட்பது அல்லது பெருநாள் கொண்டாடுவதை ஆரம்பிக்கின்றோமா என்று அவர்கள் கேட்கின்றனர். முதலாவதாக அப்படி எந்த ஒரு அடிப்படை வழிமுறையும் கிடையாது. கண்டிப்பாக நோன்பு நோட்க ஆரம்பிப்பது அல்லது பெருநாள் கொண்டாடும் விஷயத்தில் அகமதி அல்லாதவர்களுக்கு மாற்றமாகத்தான் நாம் செயல்பட வேண்டும் என்பதில்லை. தெரிந்து கொண்டே நாம் அவர்களுக்கு மாற்றமாக செயல்படுவதில்லை. பல வருடங்கள் இவ்வாறு வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றில் நாமும் அகமதி அல்லாதவர்களும் நோன்பு நோட்பதும் பெருநாள் கொண்டாடுவதும் ஒரே நாளில் நடந்திருக்கின்றது. பாகிஸ்தானிலும் ஏனைய முஸ்லிம் நாடுகளிலும் எங்கு பிறை பார்க்கும் கமிட்டிகள் அரசாங்கத்தின் தரப்பிலிருந்தும் நியமிக்கப்பட்டிருந்ததோ அந்த கமிட்டி பிறை தென்பட்டு விட்டது, அதற்கான சாட்சிகள் இருக்கின்றது என்று அறிவிக்கும் போது அகமதி முஸ்லிம்களாகிய நாம் அந்த அறிவிப்பிற்கு ஏற்ப நோன்பு வைத்துள்ளோம். அதற்கேற்பவே நமது நோன்புகளும் முடிவடைகின்றன. பெருநாளும் அதற்கேற்பவே நாம் கொண்டாடி இருக்கின்றோம். இந்த மேற்கத்திய நாடுகளில், ஐரோப்பிய நாடுகளில் அரசாங்கத்தின் தரப்பிலிருந்தும் பிறை பார்ப்பதற்கான ஏற்பாடும் இல்லை, இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் செய்யப்படுவதில்லை. எனவே நாம் பிறை தென்படுவதற்கான தெளிவான சாத்திய கூரை கண்முன் நிறுத்தியவாறு நோன்பு வைக்க ஆரம்பிக்கின்றோம், பெருநாள் கொண்டாடுகின்றோம். என்றாலும் எங்களது கணிப்பு தவறாக இருந்து பிறை முன்னதாகவே தென்பட்டிருந்தால் பிறகு அறிவுள்ள மற்றும் பருவவயதை அடைந்துள்ள மக்களது சாட்சியத்துடன் பிறையை நாங்கள் பார்த்துவிட்டோம் என்று நம்பிக்கை கொண்டவர்கள் சாட்சி பகர்வதை முன்வைத்து முன்னதாகவே நாம் நோன்பு நோட்க ஆரம்பிக்கலாம். ஒரு சார்ட் தயாராக இருப்பதால் அதற்கேற்பத்தான் ரமலான் ஆரம்பமாக வேண்டும் என்பது கண்டிப்பானதல்ல. ஆனால் தெளிவாக பிறை தென்பட்டிருக்க வேண்டும். பிறையை பார்ப்பது அவசியமானதாகும். ஆனால் அகமதி அல்லாதவர்களின் அறிவிப்புக்கு ஏற்ப பிறையை பார்க்காமலேயே நாம் நோன்பு வைக்க ஆரம்பித்து விட வேண்டும் அல்லது பெருநாளை கொண்டாட வேண்டும் என்று கூறுவது தவறாகும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த விஷயம் பற்றி தமது நூலான சுர்மா சஷ்மே ஆரியாவில் கூறியுள்ளார்கள். கணக்கு வழக்கின் அடிப்படையில் பிறை தோன்றிய நாளை கணக்கிடுவது அல்லது கணிப்பதை அவர்கள் மறுத்து கூறவில்லை. இதுவும் ஒரு விஞ்ஞான அறிவாகும். ஆனால் பிறையை கண்களால் காண்பதன் முக்கியத்துவத்தை அவர்கள் எடுத்துக் கூறியுள்ளார்கள்.
ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவன் மார்க்க கட்டளைகளை எளிதாக்கும் நோக்கத்துடன் பொதுமக்களுக்கு தெளிவான நேரான வழியை கூறியுள்ளான். தேவையில்லாத சிரமங்களிலும் கோணலான விஷயங்களிலும் அவர்களை ஆழ்த்த அவன் விரும்பவில்லை. நோன்பு வைப்பதற்காக வானசாஸ்திர மற்றும் நட்சத்திரங்கள் தொடர்பான அறிவின் விதிமுறைகளுக்கு ஏற்ப 29வது பிறையா அல்லது 30வது பிறையா என்பதை தெரிந்து கொள்ளாதவரை பிறையை கண்ணால் கண்டதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது சரியானதல்ல. அதாவது விஞ்ஞானிகள் தரப்பிலிருந்தும் உருவாக்கப்பட்டுள்ள விதிமுறைகளுக்கு ஏற்ப விண்ணியல் பற்றிய அல்லது நட்சத்திரங்கள் பற்றிய அறிவை உடையவர்கள் என்ன விதிமுறைகளை உருவாக்கியுள்ளனரோ அந்த விதிமுறைகளை பேண வேண்டும் என்பது கண்டிப்பானதல்ல. அவர்களது கணிப்பிற்கு ஏற்ப அவர்கள் இது 29வது நாளில் தோன்றிய பிறை அல்லது 30வது நாளில் தோன்றிய பிறை என்று கூறுகின்றனர் என்றால் அதற்கேற்ப செயல்பட்டவாறு பிறையை பார்க்க முயற்சி செய்யாமல் இருப்பதும் பிறையை கண்களால் கண்டதை நம்பாமல் மறுப்பதும் தவறாகும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இவ்வாறு பிறையை கண்ணால் கண்டதை நம்பாமலும் கண்களை மூடிக்கொள்வதும் தேவையில்லாமல் நட்சத்திரங்கள் பற்றிய அறிவை உடையவர்களின் நுட்பமான அறிவை பொதுமக்களின் கழுத்தில் மாலையாக போடுவதும் தேவையில்லாமல் எவ்வித உரிமையுமின்றி ஒருவரை கஷ்டத்தில் ஆழ்த்துகின்ற விஷயம் தவறாகும். மேலும் ஒரு சக்திக்கு அப்பாற்பட்ட துன்பத்தில் அவரை ஆழ்த்துகின்ற விஷயமாக இது ஆகிவிடும். அதாவது கணிக்கப்பட்ட விஷயங்கள் எங்களுக்கு இதைத்தான் கூறுகின்றன, எனவே இதை தவிர வேறு எதையும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று கூறுவது தேவையில்லாமல் தம்மை சிரமத்தில் ஆழ்த்திக் கொள்வதாகும். அன்னார் கூறுகின்றார்கள், அத்தகைய கணக்குகளில் கூட பல தவறுகளும் நிகழ்ந்துள்ளன என்பதும் வெளிப்படையாக தெரிய வந்திருக்கின்றது. எனவே மிகவும் நேரான விஷயமும் பொதுமக்களின் நிலைமைக்கு ஏற்ற விஷயம் என்னவென்றால் அம்மக்கள் விஞ்ஞானிகள் கோள்கள் மற்றும் நட்சத்திரத்தை பற்றிய அறிவுடையவர்களின் தேவை உடையவர்களாக இருக்க வேண்டாம். பிறை எந்த தேதியில் வெளிப்பட்டது என்பதை தெரிவதற்கு தமது கண்களால் பிறையை காண்பதை அடிப்படையாக கொள்ள வேண்டும். அறிவின் அடிப்படையில் மட்டும் பிறை தோன்றும் தேதி 30ஐ கடந்துவிடக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிறையை பார்ப்பது அவசியமானதாகும். பிறையை பார்க்க முயற்சி செய்து அது தென்படாவிட்டால் பிறகு கணக்குகளின் அடிப்படையில் கணித்து கூறுவதை சார்ந்திருக்கலாம். ஆனால் 30 நாட்களுக்கு மேல் கடந்து செல்லாமல் பார்த்துக் கொள்ளும் வகையில் அவற்றை சார்ந்திருக்கலாம். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், பிறையை கண்களால் காண்பதுதான் கணக்கிட்டு அதை கணிப்பதை விட சிறந்ததும் முதன்மையானதுமாகும் என்றே அறிவும் கூறுகின்றது. தொடர்ந்து கூறுகின்றார்கள், இறுதியில் ஐரோப்பிய அறிஞர்களும் கூட கண்களால் பிறையை காண்பதும் பெரும்பாலும் நம்பத்தக்க ஒன்றாக இருக்க முடியும் என்பதை புரிந்து கொண்ட போது அவர்கள் தமது அறிவின் ஆற்றலை கொண்டு பல்வேறு கருவிகளையும் தொலைநோக்கு கருவிகளையும் கண்டுபிடித்தனர். நான் ஏற்கனவே கூறியது போன்றே ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று கணக்கிடுவதில் தவறும் சில நேரங்களில் ஏற்படுகின்றது. அவ்வாறு தவறு நிகழ்ந்துவிட்டால், அதாவது பிறை ஒரு நாள் முன்னதாகவே தென்பட்டு விட்டது என்பது நிரூபிக்கப்பட்டுவிட்டால் பிறகு என்ன செய்ய வேண்டும்? இதன் பொருள் ஒரு நோன்பு விடுபட்டு விட்டது. நாம் ஒரு நாள் கழிந்த பிறகு நோன்பு பிடிக்க ஆரம்பித்தோம். பிறை ஒரு நாள் முன்னதாகவே தென்பட்டு விட்டது. அவ்வாறு தென்பட்டது நிரூபணமும் ஆகிவிட்டது. இந்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இது தொடர்பாக ஒருமுறை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்டது. சியால்கோட்டிலிருந்து ஒரு நண்பர் இவ்வாறு கேட்டிருந்தார், இங்கு பிறை செவ்வாய்க்கிழமை அன்று தென்படவில்லை, மாறாக புதன்கிழமை அன்றுதான் பிறை தென்பட்டது. ஆனால் ரமலான் புதன்கிழமையிலிருந்து ஆரம்பமாகிவிட்டது. பொதுவாக இந்த பகுதியில் எல்லா இடங்களிலும் முதல் நோன்பு வியாழக்கிழமைதான் வைக்கப்பட்டுள்ளது. நோன்பு புதன்கிழமை அன்றுதான் வைத்திருக்க வேண்டும். ஆனால் எங்கள் பகுதியில் வியாழன் அன்று முதல் நோன்பு வைத்திருக்கின்றனர். இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டார். அதற்கு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதற்கு பகரமாக, அதாவது விடுபட்ட நோன்பை ரமலானுக்கு பிறகு நோக்க வேண்டும் என்று கூறினார்கள். இவ்வாறே சஹரி உணவு உண்பதை பற்றிய விஷயம் இருக்கின்றது. நோன்பு வைப்பவர் சஹர் உணவு சாப்பிடுவது அவசியமானதாகும்.
ஒரு ஹதீஸில் இவ்வாறு வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோன்பு நோட்கும் நாட்களில் சஹர் உணவு சாப்பிடுங்கள். ஏனென்றால் சஹர் உணவு சாப்பிட்டுவிட்டு நோன்பு வைப்பதில் பரக்கத் இருக்கின்றது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாமும் இதை பேணி வந்தார்கள். அவ்வாறே ஜமாத் சகோதரர்களிடமும் சஹர் உணவு உண்ணுமாறு கூறி வந்தார்கள். இவ்வாறு விருந்தினர்களாக வெளியிலிருந்து காதியானிற்கு வருபவர்களுக்கும் முறையாக சஹர் உணவிற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இன்னும் சொல்வதென்றால் இதற்காக பெரிய ஏற்பாடு இருந்தது. இது தொடர்பாக ஹஜ்ரத் சாயிபாதா மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், கபூர்தலாவை சார்ந்த முன்சி ஜஃபர் அஹமத் சாஹிப் அவர்கள் எழுத்து மூலமாக எனக்கு இவ்வாறு தெரிவித்தார்கள். நான் காதியானில் மஸ்ஜித் முபாரக்கிற்கு ஒட்டியிருந்த ஓர் அறையில் தங்கியிருந்தேன். நான் ஒருமுறை சஹர் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்போது அங்கு வந்தார்கள். நான் சஹர் உணவு உண்பதை பார்த்துவிட்டு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் ரொட்டியும் பருப்பும் சாப்பிடுகின்றீர்களா என்று கேட்டார்கள். அவர் சஹர் நேரத்தில் ரொட்டியும் பருப்பும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்போதே அதற்கான ஏற்பாட்டை செய்தவரை அழைத்து, சஹர் நேரத்தில் நண்பர்களுக்கு இத்தகைய உணவை கொடுக்கலாமா என்று கேட்டார்கள். பிறகு கூறினார்கள், இங்கு இப்போது இருக்கின்ற சகோதரர்கள் அனைவரும் பயணத்தில் இல்லை. அவர்கள் இங்கு தங்கியிருக்கின்றனர், நோன்பு வைத்துள்ளனர். அவர்கள் எதை சாப்பிடும் பழக்கமுள்ளவர்களாக இருக்கின்றனர், அவர்கள் சஹர் நேரத்தில் எவற்றையெல்லாம் சாப்பிட விரும்புவர் என்பதை அறிந்து அதே உணவுகளை அவர்களுக்கு தயார் செய்ய வேண்டும். பிறகு இதற்கான ஏற்பாடுகளை செய்தவர் வேறு உணவை கொண்டு வந்தார். ஆனால் நான் ஏற்கனவே சாப்பிட்டு முடித்து விட்டேன், பாங்கும் கூறப்பட்டு விட்டது. ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சாப்பிடுங்கள், பாங்கு விரைவாக சொல்லப்பட்டு விட்டது, அதை கருத்தில் கொள்ள வேண்டாம் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுதது மற்றும் சஹரி சாப்பிட்டது தொடர்பாக ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் தமது அறிவிப்பில் இவ்வாறு கூறுகின்றார்கள், டாக்டர் மீர் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் என்னிடம் இவ்வாறு கூறினார்கள், 895 முழு ரமலானையும் காதியானில் கழிக்க நேர்ந்தது. நான் ஹஜ்ரத் சாஹிப் அவர்களுக்கு பின்னால் தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுதேன். அவர்கள் இரவின் முற்பகுதியில் வித்திர் தொழுகையை தொழுது வந்தார்கள். இரவின் இறுதிப் பகுதியில் 2 ரக்காத்துகளாக மொத்தம் 8 ரக்காத்துகள் தஹஜ்ஜுத் தொழுதார்கள். முதல் ரக்காத்தில் ஆயத்துல் குர்சி, அதாவது அல்லாஹு லா இலாஹா இல்லாஹு என்ற வசனத்திலிருந்து வஹுவல் அலியுல் அலீம் வரை ஓதினார்கள். இரண்டாவது ரக்காத்தில் சூரா இஹ்லாஸை ஓதினார்கள். ருக்கூவிலும் சுஜூதிலும் பெரும்பாலும் யா ஹய்யு யா கய்யூம் பி ரஹ்மதிக நஸ்தகீஸ் என்ற துஆவை ஓதினார்கள். அதை எப்படி ஓதி வந்தார்கள் என்றால் அவர்களது குரலை என்னால் கேட்க முடிந்தது. சஹர் உணவை தஹஜ்ஜுத் தொழுகைக்கு பிறகு அன்னார் சாப்பிட்டார்கள். அதை எந்த அளவு தாமதப்படுத்துவார்கள் என்றால் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போதே பாங்கு கொடுக்கப்பட்டுவிடும். பாங்கு முடியும் வரை சாப்பிட்டுக் கொண்டே இருப்பார்கள். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், உண்மையில் விஷயம் என்னவென்றால் எதுவரை சுபுகின் ஆரம்ப நேரம் கிழக்கு அடிவானத்திலிருந்து வெளிப்படவில்லையோ அதுவரை சஹரி உணவு உண்பது ஆகுமானதாகும். பாங்குடன் அதற்கு எந்த தொடர்பும் இல்லை. ஃபஜர் தொழுகையின் பாங்கு சுபுகின் ஆரம்ப நேரம் வெளிப்பட்டதும் கொடுக்கப்பட வேண்டும் என்றே நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. சில இடங்களில் சஹரி உணவு உண்பதன் நேரம் பாங்கு சொல்லும் வரைதான் நீடிக்கும் என்று சிலர் புரிந்து கொள்கின்றனர். காதியானில் சுபுகின் ஆரம்ப நேரம் வெளிப்பட்டதுமே பாங்கு கொடுக்கப்படுகின்றது. சில நேரங்களில் தவறுதலாகவும் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளாமலும் இந்த நேரத்திற்கு முன்னதாக பாங்கு கொடுக்கப்பட்டு விடுகின்றது. எனவே இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இவ்விஷயத்தில் பாங்கு கூறப்படுவதை கருத்தில் கொள்வதில்லை. விடியலின் வெண்கதிர்கள் வெளிப்படும் வரை சஹரி உணவு சாப்பிட்டு வந்தார்கள். கணக்கின் அடிப்படையிலும் அறிவின் அடிப்படையிலும் சுபுகின் ஆரம்ப நேரம் துவங்கியதும் உடனே உண்பதை விட்டுவிட வேண்டும் என்பது ஷரியத்தின் நாட்டம் அல்ல. அதன் நாட்டம் என்னவென்றால், பொதுவாக மக்களின் பார்வையில் விடியலின் வெண்கதிர்கள் எப்போது தென்படுகின்றதோ அப்போது உண்பதை விட்டுவிட வேண்டும்.
தபையனு என்ற சொல் இந்த விஷயத்தை தான் தெளிவுபடுத்துகின்றது. நபிமொழியிலும் இவ்வாறு வருகிறது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொல்லும் போது சஹர் உணவு சாப்பிடுவதை விட்டுவிடாதீர்கள், மாறாக இப்னே மக்தூம் பாங்கு சொல்லும் வரை சாப்பிடுங்கள், குடியுங்கள் என்று கூறினார்கள். ஏனென்றால் இப்னே மக்தூம் கண் பார்வையற்றவராக இருந்தார். எனவே எதுவரை மக்களிடமிருந்து சுபுகு நேரம் ஆரம்பமாகிவிட்டது, சுபுகு நேரம் ஆரம்பமாகிவிட்டது என்று கூச்சல் எழாதோ அதுவரை அவர்கள் பாங்கு சொல்ல மாட்டார்கள். கடந்த வருடம் ஒரு நண்பரிடம், நீங்கள் அதிகம் நேரம் வரை சஹரி உணவு சாப்பிட்டுக் கொண்டே இருக்கின்றீர்கள் என்று நான் கூறியிருந்தேன். இதை கேட்டு அவர் அந்த நோன்பை மீண்டும் வைத்தார். ஆனால் நான் இப்போது குறிப்பிட்ட இந்த நேரத்தையும் கடந்து செல்லாமல் அவர் இருந்திருந்தால் அவர் செய்தது சரிதான். ஒவ்வொருவரும் இதை பற்றி ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். இங்கு பாங்கு சொல்லப்படுவதில்லை. சுபுகின் ஆரம்ப நேரத்தை பார்ப்பது அவசியமாகும். விடியல் வெளிப்படும் வரை, அதன் வெண்கதிர்கள் தெரியும் வரை சஹர் உணவு உண்ணலாம். சஹர் நேரத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விருந்தோம்பல் தொடர்பாகவும் இன்னொரு முன்னுதாரணம் தெரிய வருகின்றது. ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், மர்ஹூம் டாக்டர் கலிஃபா ரஷீதுத்தீன் சாஹிப் அவர்களின் மனைவி காதியானில் உள்ள லெஜ்னா இமாவில்லாவிற்காக எழுத்துப்பூர்வமாக இந்த அறிவிப்பை செய்துள்ளார்கள். 1903 நடந்த சம்பவமாகும் இது. நானும் மர்ஹூம் டாக்டர் சாஹிப் அவர்களும் ரூர்க்கியிலிருந்து காதியான் வந்திருந்தோம். 4 நாட்கள் விடுப்பு கிடைத்திருந்தது. ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயணத்தில் நோன்பு நோக்கக்கூடாதுதானே என்று கேட்டார்கள். நாங்கள் பயணத்தில் நோன்பு வைக்கவில்லை, எனவே நாங்கள் நோன்பு வைக்கவில்லை என்று கூறினோம். ஹுசூர் அவர்கள் நாங்கள் தங்குவதற்கு ஒரு அறையை ஏற்பாடு செய்து தந்தார்கள். டாக்டர் சாஹிப் நாங்கள் நோன்பு வைப்போம் என்று கூறினார்கள். அதற்கு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் நல்லது என்று கூறினார்கள். டாக்டர் சாஹிப் அவர்கள் சில நாட்கள் நாங்கள் இங்கு தங்க வேண்டியதுள்ளது, உள்ளம் நோன்பு வைக்க விரும்புகின்றது என்று கூறினார்கள். அதை கேட்ட ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நல்லது, நாம் உங்களுக்கு காஷ்மீர் பரோட்டா சாப்பிட கொடுப்போம் என்று கூறினார்கள். காஷ்மீர் பரோட்டா எப்படி இருக்குமோ என்று நாங்கள் நினைத்தோம். சஹரி உணவிற்கான நேரம் வந்ததும் நாங்கள் தஹஜத் மற்றும் நஃபல் தொழுகைகளை தொழுது முடித்த பிறகு உணவு வந்ததும் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாமே நாங்கள் இருந்த அறைக்கு வந்தார்கள். அது அந்த வீட்டின் கீழ்ப்பகுதியில் இருந்தது. மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் அவர்கள் அதே வீட்டின் 3வது மாடியில் இருந்து வந்தார்கள். அவர்களது மூத்த மனைவியான கரீம் பிபி சாஹிபா அவர்களை மௌலவியானி என்று நாங்கள் கூறி வந்தோம். அவர்கள் காஷ்மீரை சார்ந்தவர்களாவார்கள். அவர்கள் நன்றாக பரோட்டா போடுவார்கள். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்காக அவர்கள் மூலமாக பரோட்டா தயார் செய்தார்கள். மேல் மாடியிலிருந்து சுட சுட பரோட்டா வந்து கொண்டிருந்தது. ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவற்றை தாமே கொண்டு வந்து எங்களுக்கு முன்னால் வைத்துக் கொண்டிருந்தார்கள். நன்றாக சாப்பிடுங்கள் என்று ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். எனக்கு வெட்கம் வந்தது. டாக்டர் சாஹிப் அவர்களும் வெட்கப்பட்டார்கள். ஹுசூர் அவர்களின் பரிவையும் அன்பையும் கண்டு எங்களது உள்ளத்தில் மகிழ்ச்சி அலைமோதியது. இந்நிலையில் பாங்கு சொல்லப்பட்டது. ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன்னும் சாப்பிடுங்கள், இன்னும் அதிக நேரம் எஞ்சி இருக்கின்றது என்று கூறினார்கள். மேலும் தொடர்ந்து கூறினார்கள், திருக்குர்ஆனில் அல்லாஹ் குலு வஷ்ரபு ஹத்தா யதபையன லகுமுல் கைத்தல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ரி என்று கூறுகின்றான். அதாவது, இருள் விலகி விடியலின் வெண்கதிர்கள் உங்களுக்கு தெரியும் வரை நீங்கள் உண்ணுங்கள், குடியுங்கள் என்று கூறியுள்ளான். இதற்கேற்ப மக்கள் செயல்படுவதில்லை. நீங்கள் சாப்பிடுங்கள், இன்னும் அதிகம் நேரம் எஞ்சியிருக்கின்றது. பாங்கு சொல்பவர் குறித்த நேரத்திற்கு முன்னதாகவே பாங்கு கொடுத்துவிட்டார் என்று ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த வரை ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். பிறகு இங்கும் அங்கும் உலாவிக் கொண்டிருந்தார்கள். டாக்டர் சாஹிப் அவர்கள், ஹுசூர் நீங்கள் அமருங்கள், நானே வேலை செய்யும் பெண்ணிடமிருந்து பரோட்டாக்களை பெற்றுக்கொள்வேன், அல்லது எனது மனைவி அவற்றை எடுத்து வருவார்கள் என்று கூறினார்கள். ஆனால் ஹுசூர் அவர்கள் அதை ஏற்கவில்லை. எங்களுக்காக விருந்தோம்பல் செய்வதில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த உணவில் குழம்பும் சேமியாவும் இருந்தது. வேறு பல பொருட்களும் இருந்தன. நல்ல உணவை உண்ணுங்கள், ஆனால் அதிலும் நடுநிலையை பேண வேண்டும். நோன்பு வைத்திருக்கும் போது நாம் நோன்பு வைத்துள்ளோம்,
இனியும் நோன்பு வைக்க வேண்டியது இருக்கின்றது என்ற உணர்வும் இருக்க வேண்டும். இதை பற்றி அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவளை சான்று காட்டி ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், அல்லாஹ் கூறுகின்றான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். நீங்கள் நம்பிக்கை கொண்ட நிலையில் கஷ்டத்துடன் வாழ்வதை நம்மால் சகித்துக் கொள்ள முடியாது. இதனால்தான் நாம் நோன்பை கடமையாக்கியுள்ளோம். அதன் மூலம் உங்கள் கஷ்டங்கள் அகல வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இது எத்தகைய விஷயம் என்றால் அது ஒரு நம்பிக்கை கொண்டவரை உண்மையில் நம்பிக்கை கொண்டவராக ஆக்குகின்றது. அந்த விஷயம் இதுவாகும். அதாவது நோன்பின் போது பசியாக இருப்பதும் மார்க்கத்திற்காக தியாகம் செய்வதும் மனிதனுக்கு எவ்விதத்திலும் அவனுக்கு இழப்பு ஏற்பட காரணமாக ஒருபோதும் இருக்காது. முழுக்க முழுக்க இது நற்பலன் கிடைப்பதற்கே காரணமாக இருக்கும். ரமலானில் பசியாக இருப்பதாக எவர் கருதுகின்றாரோ அவர் திருக்குரானை பொய்ப்படுத்துகின்றார். ஏனென்றால் அல்லாஹு தாலா, நீங்கள் பசியுடன் இருந்தீர்கள், நீங்கள் உணவு உண்ண வேண்டும் என்பதற்காக நாம் ரமலானை நியமித்தோம். இதிலிருந்தும் இறைவன் சாப்பிட வைப்பதுதான் உணவு என்பது தெரிய வருகின்றது. உண்மையான வாழ்வு அவனிடமிருந்தே கிடைக்கின்றது. அவனை தவிர்த்து கிடைக்கின்ற உணவு உணவே அல்ல. அது அதனை சாப்பிடுபவரின் அழிவிற்கு காரணமாகிவிடுகின்ற கல்லாக இருக்கின்றது. நம்பிக்கை கொண்டவருக்கு அவரது வாயில் போடப்படும் உணவின் கவலம் யாருக்காக போடப்படுகின்றது என்பதை பார்க்க வேண்டியது கடமையாகும். அது இறைவனுக்காக போடப்பட்டிருந்தால் அதுதான் உணவாகும். தனது நப்சிற்காக அது போடப்பட்டிருந்தால் அது உணவல்ல. எனவே சஹரி உணவை அல்லாவின் கட்டளைக்கேற்ப சாப்பிடுகின்றோம் என்றால் நன்றாக சாப்பிட்டாலும் கூட அது அல்லாவிற்காக செய்யப்படுகின்றது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் பரக்கத் இருக்கின்றது என்று கூறினார்கள். ஆனால் வெறுமனே வயிறை நிரப்புவதற்கும் நல்ல வகையான உணவை உண்பதற்கும் சுவையை பெறுவதற்கும் அது இருந்தால் பிறகு அது தனது நப்சிற்குரியதாகிவிடும். பிறகு ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் கூறியவாறு கூறுகின்றார்கள், எது இறைவனுக்காக அணியப்படுகின்றதோ அதுவே ஆடையாக இருக்கின்றது. அதை தவிர்த்து வேறு எதற்காக அணியப்பட்டாலும் அது நிர்வாணமே ஆகும். பாருங்கள் எவ்வளவு நுட்பமான முறையில் இது விளக்கி கூறப்பட்டுள்ளது. எதுவரை நீங்கள் இறைவனுக்காக துன்பங்களை சகித்துக் கொள்ள மாட்டீர்களோ அதுவரை நீங்கள் வசதிகளை பெற முடியாது. இதன் மூலம் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதற்கு ஏற்ப எவர்கள் ரமலானை தாங்கள் குண்டாவதற்கான ஒரு வழியாக ஆக்கிக் கொள்கின்றார்களோ அவர்களது செயலும் பொய்யாகிவிடுகின்றது. அதாவது ரமலானில் அவர்களது எடை குறைவதற்கு பகரமாக அவர்களது எடை அதிகரித்து விடுகின்றது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், எவ்வாறு குதிரைக்கு காணம் மற்றும் ஏனைய சிறந்த உணவு கொடுக்கப்படுகின்றதோ அதுபோன்றே சிலருக்கு ரமலான் அமைகின்றது. மக்கள் இந்த நாட்களில் நெய், மிட்டாய்கள் மற்றும் ஏனைய கொழுப்பு சத்துள்ள உணவுகளை நன்றாக சாப்பிடுகின்றனர். இதனால் குதிரை நன்கு சாப்பிட்ட பிறகு தடித்து வெளியில் வருவது போன்று இவர்களும் ரமலானுக்கு பிறகு தடித்த நிலையில் வெளியில் வருகின்றனர். இவை ரமலானின் அருள்களை குறைக்கக்கூடியவையாக இருக்கின்றன. ஒருபுறம் சஹர் உணவு சாப்பிடுங்கள், அதில் பரக்கத்திருக்கிறது என்றும் நோன்பு திறப்பதில் பரக்கத்திருக்கின்றது என்று கட்டளையிடப்பட்டிருக்கின்றது. மறுபுறம் சாப்பிடுவது மட்டுமே நோக்கமாக இருந்தால் பிறகு அந்த விஷயம் அருள்களை குறைத்து விடுகின்றது. எனவே நடுநிலையை பேணுவது அவசியமானதாகும். நன்றாக சாப்பிடுங்கள், ஆனால் நடுநிலையையும் பேண வேண்டும். பயணத்திலும் நோய்வாய்ப்பட்டிருக்கும் நிலையிலும் நோன்பு வைப்பது ஆகமானதல்ல. ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள், எனக்கு நன்றாக நினைவில் இருக்கின்றது, இப்போது பையத் செய்யாதவர்களில் ஒருவராகவும் அவர்களது தலைவராகவும் இருந்து வருகின்ற டாக்டர் மிர்சா யாக்கூப் பேக் சாஹிப் அவர்கள் ஒருமுறை வெளியூரில் இருந்து வந்தார்கள். அது அசர் தொழுகை நேரமாக இருந்தது. அவர் நோன்பு வைத்திருந்தார். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரிடம் நோன்பு திறக்கும்படி வலியுறுத்தி கூறினார்கள். மேலும் பயணத்தில் நோன்பு வைப்பது ஆகமானதல்ல என்று கூறினார்கள். இவ்வாறு ஒருமுறை நோய்கள் பற்றிய பேச்சு வந்தது. அப்போது ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் வழங்கியுள்ள சலுகையிலிருந்து பயன்பெற வேண்டும் என்பதே நமது கொள்கையாகும். மார்க்கம் கடினத்தை அல்லாமல் எளிதையே கற்றுத்தருகின்றது. எனவே பயணத்தில் இருப்பவரும் நோயாளியாக இருப்பவரும் நோன்பு வைக்க முடிந்தால் நோன்பு வைக்க வேண்டும் என்று எவர் கூறினாலும் அதனை நாம் சரியானதாக கருதவில்லை. இது தொடர்பாக முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இமாம் முஹியுத்தீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் கூற்றை எடுத்து கூறினார்கள். அதாவது
அவர்கள் பயணத்திலும் நோய்வாய்ப்பட்டிருக்கும் தருணத்திலும் நோன்பு வைப்பதை ஆகுமானதாக கருதவில்லை. மாறாக அவர்களது கருத்தின்படி அத்தகைய நிலைமையில் நோன்பு வைப்பவர் மீண்டும் அந்த நோன்பை நோட்க வேண்டும். இந்த விஷயங்களை கேட்ட ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமது கொள்கையும் இதுவேயாகும் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொற்பொழிவாற்றிக் கொண்டிருக்கும் போது கூறினார்கள், என்னிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்புகள் தொடர்பாக பயணிகள் மற்றும் நோயாளிகள் நோன்பு வைத்தால் அவர்கள் இறை கட்டளையை மீறி நடந்ததாக அவர்கள் தொடர்பான மார்க்க தீர்ப்பு கட்டாயம் இருக்கும் என்று அன்னார் ஃபத்வா கொடுத்துள்ளார்கள். ஆனால் மறுபுறம் அல்-ஃபத்ல் பத்திரிகையில் உங்கள் தரப்பிலிருந்து ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதில் யார் ஆண்டு மாநாட்டிற்கு இங்கு அதாவது காதியானுக்கு வருகின்றாரோ அவர் இங்கு வந்து நோன்பு நோக்கலாம் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த முரண்பாடு ஏன் என்று கேள்வி கேட்கப்பட்டது. அதாவது ரமலான் வந்திருந்தது, ஆண்டு மாநாடும் அதே நாட்களில் நடந்தன. ஆனால் எவர்கள் நோன்பு வைக்க வேண்டியது இருந்ததோ அவர்கள் நோன்பு வைத்திருந்தனர். ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், எவர்கள் இப்போது நோன்பு நோக்காமல் பிறகு நோன்பு வைப்பார்களோ அவர்கள் மீதும் எவ்வித ஆட்சேபனையும் எழாது. முதலாவதாக நான் கூற விரும்புவது என்னவென்றால், எந்த ஃபத்வாவும் அல்-ஃபத்ல் பத்திரிகையில் வெளியிடப்படவில்லை என்பதை நான் கூற விரும்புகின்றேன். என் தரப்பிலிருந்தும் எந்த ஃபத்வாவும் இவ்வாறு வெளியிடப்படவில்லை. எனினும் நான் அறிவிக்கின்ற ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒரு ஃபத்வா அதில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அசல் விஷயம் என்னவென்றால், கிலாஃபத்தின் காலகட்டத்திற்கு முன்னுள்ள நாட்களில் இவ்வாறு நோன்பு வைப்பதை நான் தடை செய்து வந்தேன். ஏனென்றால் பயணத்தில் இருப்போருக்கு நோன்பு வைப்பதற்கு அன்னார் அனுமதி வழங்காமல் இருந்ததை நான் பார்த்தேன். ஒருமுறை மிர்சா அய்யூப் பேக் சாஹிப் அவர்கள் ரமலானில் வெளியூரிலிருந்து காதியான் வந்தார்கள். அவர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள். அசர் நேரத்தில் அவர்கள் வந்தபோது பயணத்தில் நோன்பு வைப்பது ஆகுமானதல்ல என்று கூறியவாறு ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரை நோன்பு திறக்க வைத்தார்கள். இது தொடர்பாக நீண்ட வாக்குவாதமும் உரையாடலும் இருந்தது. இதை பற்றி ஏற்கனவே நான் கூறிவிட்டேன். ஹஜ்ரத் முதலாவது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் எவருக்கும் தடுமாற்றம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று கருதினார்கள். அதனால் அவர்கள் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் கூற்றை எடுத்துக் கூறினார்கள். அவர்களும் இதே கருத்தைத்தான் கூறியிருந்தார்கள். ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த சம்பவத்தின் தாக்கம் எந்த அளவு என் மீது இருந்ததென்றால் பயணம் செய்து வருபவர்களை நோன்பு வைப்பதிலிருந்தும் நான் தடுத்து வந்தேன். தற்செயலாக இது நடந்தது. ஒரு ரமலானில் மௌலவி அப்துல்லா சனோரி சாஹிப் அவர்கள் ரமலானை கழிப்பதற்காக இங்கு வந்தார்கள். அவர்கள் கூறினார்கள், நீங்கள் வெளியூரிலிருந்து வருபவர்களை நோன்பு நோற்பதிலிருந்து தடுக்கின்றீர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இது எனது அறிவிப்பாகும். இங்கு ஒரு நபர் வந்தார். அவர் ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், இங்கு நான் தங்க வேண்டியது உள்ளது, நான் தங்கும் நாட்களில் நான் நோன்பு நோக்கலாமா அல்லது நோன்பு நோக்க கூடாதா என்று கேட்டார். பயணிகள் காதியான் வந்து நோன்பு வைத்தனர் என்பதை பற்றிய சம்பவங்களை இதற்கு முன்னர் நான் கூறியிருந்தேன். அவர் கேட்ட கேள்விக்கு பதிலாக ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆம் நீங்கள் நோன்பு வைக்கலாம், ஏனென்றால் காதியான் அகமதிகளின் இரண்டாவது நாடாகும் என்று கூறினார்கள். மௌலவி அப்துல்லா சனோரி சாஹிப் அவர்கள் ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருந்தும் கூட நான் அவர்களது அறிவிப்பை மட்டும் ஏற்றுக்கொண்டு விட்டு இருந்துவிடவில்லை. வேறு சில மக்களும் இது தொடர்பாக சாட்சி கூறியிருந்தனர். அதாவது ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காதியானில் தங்கியிருக்கும் நாட்களில் நோன்பு வைப்பதற்கான அனுமதியை வழங்கியிருந்தார்கள். ஆனால் காதியானுக்கு வந்த நாளன்றும் அங்கிருந்து திரும்ப செல்கின்ற நாளன்றும் நோன்பு வைப்பதற்கு அன்னார் அனுமதி வழங்கியதில்லை. இதனால் எனது முந்தைய எண்ணத்தை நான் மாற்றிக்கொள்ள வேண்டியது வந்தது. இப்போது ரமலானில் ஆண்டு மாநாடு வர இருக்கின்றது. எனவே அம்மாநாட்டிற்காக வரக்கூடியவர்கள் நோன்பு வைக்க வேண்டுமா நோன்பு வைக்க கூடாதா என்ற கேள்வி எழுந்தது. அப்போது ஒரு நபர் ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் ஆண்டு மாநாடு ரமலானில் வந்தபோது நாங்களே விருந்தாளிகளுக்கு சஹர் உணவு பரிமாறினோம் என்று கூறினார். இந்த நிலைமையில் இங்கு ஆண்டு மாநாட்டிற்கு வருபவர்களுக்கு நோன்பு வைப்பதற்கு நான் அனுமதி வழங்கியிருப்பது கூட ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஃபத்வாவே ஆகும். முன்னிருந்த ஆலிம்கள் பயணத்தில் நோன்பு வைப்பதை கூட ஆகுமானது என்று கூறி வந்தார்கள். இன்றைய பயணங்களை அகமதி அல்லாத மௌலவிகள் பயணமாகவே கருதுவதில்லை. ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயணத்தில் நோன்பு வைப்பதை தடுத்தார்கள். பிறகு அன்னார் கூறினார்கள், இங்கு காதியானுக்கு வந்து நோன்பு நோட்பது ஆகுமானது. எனவே நாம் அவர்களின் ஒரு கூற்றை எடுத்துக்கொண்டு மற்றொன்றை கைவிட்டுவிடக்கூடாது.
இவ்வாறே ஒரு பட்டானை பற்றிய புகழ்பெற்ற ஒரு சம்பவம் உள்ளது. ஒரு பட்டான் மார்க்க சட்டங்களை மிகவும் பேணுபவராக இருந்தார். அவர்கள் ஃபிக்கா தொடர்பான நூல் ஒன்றில் தொழுகையில் தேவையில்லாத பெரிய அசைவுகளினால் தொழுகை முறிந்துவிடும் என்று படித்திருந்தார். இவ்வாறு ஹஜ்ரத் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இதுபோன்று தொழுகையில் அவர்களுக்கு அசைவு ஏற்பட்டதாக அவர் படித்தார். படித்துவிட்டு ஹஜ்ரத் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொழுகையே முறிந்துவிட்டது என்று அவர் கூறினார். மேலும் குதூரியில் தொழுகையில் பெரிய அசைவுகள் ஏற்பட்டால் தொழுகை முறிந்துவிடும் என்று கூறப்பட்டுள்ளது என அவர் கூறினார். இவ்வாறு பட்டான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக ஃபத்வா கொடுக்க ஆரம்பித்து விட்டார். ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், எவர் பயணத்தில் நோன்பு வைக்கக்கூடாது என்று ஃபத்வா கொடுத்துள்ளாரோ அவரேதான் காதியான் அகமதிகளுக்கு இரண்டாவது நாடாகும். எனவே இங்கு அவர்கள் நோன்பு வைப்பது ஆகுமானதாகும் என்றும் கூறியுள்ளார். எனவே வேறு சில காரணங்கள் இருந்தாலும் கூட இங்கு வருபவர்கள் நோன்பு வைப்பது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஃபத்வாவிற்கு ஏற்பவே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு இடத்தில் தங்கும் போது நோன்பு வைப்பது தொடர்பாக ஹஜ்ரத் சையது முகமது சர்வர் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு எழுதுகின்றார்கள். நோன்புகள் தொடர்பாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், எவராவது ஓரிடத்தில் 3 நாட்களுக்கு அதிகமாக தங்க வேண்டியது இருந்தால் அவர் நோன்பு வைக்க வேண்டும். 3 நாட்களை விட குறைவாக தங்குவதாக இருந்தால் நோன்பு வைக்க வேண்டாம். காதியானில் குறைந்த நாட்கள் தங்கியிருந்தாலும் கூட ஒருவர் நோன்பு நோற்றால் அவர் மீண்டும் நோன்பு நோக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் காதியான் அகமதிகளின் இரண்டாவது நாடாகும். எனவே 3 நாட்களுக்கும் குறைவாக அங்கு தங்கினாலும் கூட நோன்பு நோக்கலாம். மற்ற இடங்களில் 3 நாட்கள் தங்க வேண்டியது வந்தால் நோன்பு நோக்கலாம். பிறகு பயணி மற்றும் நோயாளி நோன்பு நோட்பது தொடர்பான ஒரு சம்பவம் இவ்வாறு வருகிறது. லாகூரிலிருந்து ஷேக் முகமது சட்டு சாஹிப் அவர்கள் வந்துள்ளார்கள் என்று தெரிந்து, வேறு சில சகோதரர்களும் வந்துள்ளார்கள் என்பதை தெரிந்து அவளை சந்திப்பதற்காக மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது உயர்வான நல்லொழுக்கத்தின் அடிப்படையில் உலாவுவதற்காக வெளியில் வந்தார்கள். அதன் மூலம் வந்திருக்கும் மக்களையும் அவரால் சந்திக்க முடியும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியில் வரப்போகின்றார்கள் என்பது மக்களுக்கும் தெரிந்துவிட்டது. பல மக்கள் சிறிய பள்ளிவாசலில், அதாவது மஸ்ஜித் முபாரக்கில் அமர்ந்திருந்தார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறையிலிருந்து வெளியே வந்ததும் குத்தாம்கள் மின்மினி பூச்சிகள் ஒளியை கண்டு ஓடுவதைப் போன்று ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி ஓடினர். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷேக் முகமது சட்டு சாஹிபிடம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? என்னை சந்திக்கும் பழைய நபர்களில் நீங்களும் ஒருவர் ஆவீர்கள் என்று கூறிவிட்டு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹக்கீம் முகமது ஹுசைன் குறைஷி சாஹிப் அவர்களை பார்த்து, இவருக்கு எந்த கஷ்டமும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது உங்களது கடமையாகும். இவரது உணவிற்கும் இவர் தங்குவதற்கும் முழுமையான ஏற்பாட்டை செய்யுங்கள். மியான் நஜ்முதீனிடம் அவர் எந்த உணவை விரும்புகின்றாரோ அதை தயார் செய்யும்படி கூறுங்கள் என்று கூறினார்கள். ஹக்கீம் சாஹிப் அவர்கள் மிகவும் நல்லது, இன்ஷா அல்லாஹ் அவருக்கு எந்த கஷ்டம் இருக்காது என்று கூறினார்கள். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த விருந்தாளியிடம், நீங்கள் நோன்பு வைக்கவில்லை தானே என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நான் நோன்பு வைத்துள்ளேன் என்று கூறினார். இந்த நபர் அகமதி அல்ல. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருக்குர்ஆன் வழங்கியுள்ள சலுகைக்கு ஏற்ப செயல்படுவதும் கூட தக்வாவாகும். அது பயணிக்கும் நோன்பாளிக்கும் மற்ற நாள்களில் நோன்பு வைப்பதற்கான அனுமதியையும் சலுகையையும் வழங்கியிருக்கின்றது. எனவே இதற்கேற்ப செயல்பட வேண்டும் என்று கூறினார்கள். தொடர்ந்து கூறினார்கள், பெரும்பாலான மார்க்க அறிஞர்கள் ஒருவர் பயணத்தில் அல்லது நோயாளியாக இருக்கும்போது நோன்பு வைத்தால் அது பாவமாகும் என்று கூறியிருப்பதை படித்துள்ளேன். ஏனென்றால் நமது நோக்கம் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதாகும், தனது விருப்பத்திற்கேற்ப செயல்படுவது அல்ல. அல்லாஹ்வின் திருப்தி அவனுக்கு கட்டுப்படுவதில்தான் இருக்கின்றது. அவன் என்ன கட்டளையிடுகின்றானோ அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். தன் தரப்பிலிருந்து தனது சுய கருத்துக்களை அதில் திணிக்கக்கூடாது. அல்லாஹ், வமன்கான மின்கும் மரீலன் அவ்வலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், உங்களில் பயணியாகவோ அல்லது நோயாளியாகவோ இருப்பவர் மற்ற நாட்களில் நோன்பு நோக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றான். இவ்வாறே அவனது கட்டளை இருக்கின்றது. பயணம் இவ்வாறானதாக இருக்க வேண்டும், நோய் இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற எந்த கட்டுப்பாட்டையும் அவன் விதிக்கவில்லை. பயணத்தின் நிலையிலும் நோயாளியாக இருக்கும் நிலையிலும் நோன்பு வைக்கக்கூடாது. இன்றும் எனக்கு உடல்நலம் இல்லாமல் இருக்கின்றது, எனவே நான் நோன்பு வைக்கவில்லை. நடப்பதன் மூலமாக நோயில் குறைவு ஏற்படுகின்றது, எனவே நான் வெளியில் செல்வேன் என்று ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிவிட்டு அந்த விருந்தினரிடம், நீங்களும் வருவீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த விருந்தாளி, என்னால் வர முடியாது, நீங்கள் செல்லுங்கள் என்று கூறினார். மேலும் இந்த கட்டளை இருக்கத்தான் செய்கின்றது, ஆனால் பயணத்தில் எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கும்போது பிறகு ஏன் நோன்பு வைக்கக்கூடாது என்று
பாபா சட்டு சாஹிப் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இது உங்களது சொந்த கருத்தாகும். திருக்குரான் கஷ்டம் இருப்பது கஷ்டம் இல்லாமல் இருப்பது பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை. நீங்கள் மிகவும் முதிர்ந்த வயதில் இருக்கின்றீர்கள். வாழ்விற்கான எந்த உத்தரவாதமும் இல்லை. இறைவன் எந்த வழியின் மூலமாக திருப்தி அடைகின்றானோ மனிதன் அந்த வழியை கடைபிடிக்க வேண்டும். அதன் மூலம் சிராத்தே முஸ்தகிம் என்ற நேரான வழி அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கு பாபா சாஹிப் அவர்கள், உங்களிடமிருந்து சிறிது பலன் பெற வேண்டும் என்பதற்காகவே நான் இங்கு வந்துள்ளேன். இந்த வழி உண்மையானதாக இருந்தால் பிறகு நாம் கவனமற்ற நிலையிலேயே மரணித்துவிடக்கூடாது என்று கூறினார். அதற்கு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இது மிகவும் சிறந்த விஷயமாகும். நான் சிறிது தூரம் சென்றுவிட்டு வருகின்றேன், நீங்கள் ஓய்வெடுங்கள் என்று கூறினார்கள். நோயாளி மற்றும் பயணி நோன்பு வைப்பது தொடர்பாக மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சபையில் பேச்சு வந்தது. அப்போது அன்னார் கூறினார்கள், ஷேக் இப்னு அரபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பயணியாக அல்லது நோயாளியாக இருப்பவர் ரமலானின் நாட்களில் நோன்பு வைத்தாலும் ரமலான் கழிந்த பிறகு மீண்டும் நோன்பு வைப்பது அவர் மீது கடமையாகும் என்று கூறினார்கள். தொடர்ந்து கூறினார்கள், ஏனென்றால் அல்லாஹ் வமன்கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உகர், உங்களில் பயணியாகவோ நோயாளியாகவோ இருப்பவர் அவர் ரமலான் மாதத்திற்கு பிறகு வரும் நாட்களில் நோன்பு நோக்க வேண்டும் என்று கூறுகின்றான். இதில் இறைவன் எந்த பயணி அல்லது நோயாளி பிடிவாதத்துடன் அல்லது தனது விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இதே நாட்களில் நோன்பு வைப்பாரோ அவருக்கு பிறகு நோன்பு வைக்க வேண்டிய தேவை இல்லை என்று கூறவில்லை. அவர் பிறகு நோன்பு வைக்க வேண்டும் என்பது இறைவனின் தெளிவான கட்டளையாக இருக்கின்றது. எந்நிலையிலும் பிறகு வைக்க வேண்டிய நோன்புகள் அவர் மீது கடமையாகும். அவர் ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்தால் இது அதிகப்படியான விஷயமாகும். இது அவரது உள்ளத்தின் விருப்பமாகும். இதனால் மற்ற நாட்களில் நோன்பு நோக்க வேண்டும் என்ற இறைவனின் கட்டளை அகன்று விடாது. பிறகு அவர்கள் கூறினார்கள், எவர் பயணியாகவோ நோயாளியாகவோ இருக்கும் நிலையில் ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கின்றாரோ அவர் இறைவனின் தெளிவான கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கின்றார். அல்லாஹ் பயணியும் நோயாளியும் நோன்பு வைக்க வேண்டாம் என்று தெளிவாக கூறிவிட்டான். நோயிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியம் கிடைத்த பிறகு நோன்பு நோக்க வேண்டும். பயணம் முடிந்த பிறகு அவர் நோன்பு நோக்க வேண்டும். இறைவனின் இந்த கட்டளைக்கேற்ப செயல்பட வேண்டும். ஏனென்றால் ரட்சிப்பு இறைவனின் அருளால் தான் கிடைக்க முடியும். தனது செயல்களின் வலிமை காட்டி ஒருவர் ரட்சிப்பை பெற முடியாது. இறைவன் நோய் குறைவாக இருந்தால் அல்லது அதிகமாக இருந்தால் என்று கூறவில்லை. பயணம் சிறிதாக இருந்தால் அல்லது பெரிதாக இருந்தால் என்று கூறவில்லை. மாறாக இது பொதுவான கட்டளையாகும். எனவே பயணி அல்லது நோயாளி நோன்பு வைத்தால் அவர் இறை கட்டளை மீறி நடந்துள்ளார் என்ற ஃபத்வா கட்டாயம் அவர் தொடர்பாக கூறப்படும் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் சாஹிப்ஜாதா மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், மியா அப்துல்லா சனோரி சாஹிப் அவர்களின் மகனான மியான் ரஹமத்துல்லா சாஹிப் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருமுறை ஹஜ்ரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லூதியானாவிற்கு வந்தார்கள். ரமலான் மாதமாக இருந்தது. நாங்கள் எல்லோரும் நோன்பு வைத்த நிலையில் லூதியானாவிற்கு சென்றோம். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனது தந்தையாரிடமோ அல்லது வேறு யாரிடமோ கேட்டார்கள். யாரிடம் கேட்டார்கள் என்று எனது நினைவில் இல்லை. அதாவது இவர்கள் நோன்பு வைத்துள்ளார்களா என்று ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். ஆம், இவர்கள் நோன்பு வைத்துள்ளார்கள் என்று கூறப்பட்டது. அதற்கு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மியா அப்துல்லா, எவ்வாறு இறைவன் நோன்பு நோக்குமாறு கட்டளையிட்டுள்ளானோ அவ்வாறே பயணத்தின் போது நோன்பு வைக்கக்கூடாது என்றும் அவன் கட்டளையிட்டுள்ளான். நீங்கள் எல்லோரும் நோன்பை திறந்து விடுங்கள் என்று கூறினார்கள். லுஹர் தொழுகைக்கு பிறகு இவ்வாறு கூறினார்கள். பிறகு எல்லோரும் நோன்பு திறந்தார்கள். ஹஜ்ரத் சாஹிப்ஜாதா மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்களின் இன்னொரு அறிவிப்பில் வருகின்றது. அவர்கள் கூறுகின்றார்கள், ஆரம்ப நாட்களில் ரமலானின் போது ஒரு விருந்தினர் வெளியூரில் இருந்து ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்தார். நோன்பு நாளாக அது இருந்தது. அப்போது பகலின் பெரும்பகுதி கழிந்திருந்தது. ஒருவேளை அசருக்கு பிறகுள்ள நேரமாகவும் அது இருக்கலாம். நோன்பை இப்போது திறந்து விடுங்கள் என்று ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் கூறினார்கள். அதற்கு அவர், இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்கின்றது, இப்போது ஏன் நோன்பு திறக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் உங்களது செயலின் வலிமையினால் இறைவனை திருப்திப்படுத்த விரும்புகின்றீர்களா? இறைவன் செயலின் வலிமையினால் அல்லாமல் அவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடப்பதன் மூலமாகவே திருப்தி அடைகின்றான். அல்லாஹ் பயணியாக இருப்பவர் நோன்பு வைக்க வேண்டாம் என்று கூறினால் நோன்பு வைக்க கூடாது என்று கூறினார்கள். இதை கேட்ட அந்த நபர் நோன்பை திறந்தார். கபூர்தலாவை சார்ந்த முன்ஷி ஜஃபர் அஹமத் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், ஒருமுறை நானும் முன்ஷி அரோடே கான் சாஹிப் அவர்களும் லூதியானாவை சார்ந்த முகமது கான் சாஹிப் ஆகியோர் ஹஜ்ரத் சாஹிபிடம் வந்தோம். அது ரமலான் மாதமாக இருந்தது. நான் நோன்பு வைத்திருந்தேன். எனது நண்பர்கள் நோன்பு வைக்கவில்லை. நாங்கள் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்த சமயத்தில் சூரியன் மறைவதற்கு கொஞ்சம் நேரம்தான் இருந்தது. அப்போது ஹஜ்ரத் சாஹிபிடம் எனது நண்பர்கள் ஜஃபர் அஹமத் நோன்பு வைத்துள்ளார் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனடியாக உள்ளே சென்றார்கள்.
சர்பத் இருந்த ஒரு கிளாஸை கொண்டு வந்தார்கள். பிறகு நோன்பை திறங்கள், பயணத்தில் நோன்பு வைக்க கூடாது என்று கூறினார்கள். நான் அவர்களது கட்டளையை நிறைவேற்றினேன். பிறகு அங்கு தங்கியிருந்த நாட்களில் நோன்பு வைக்க ஆரம்பித்தோம். அவ்வாறு தங்கியிருந்த சமயத்தில் ஒரு நாள் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு திறக்கும் சமயத்தில் ஒரு பெரிய தட்டில் சர்பத்தின் 3 பெரிய கிளாஸ்களை வைத்து கொண்டு வந்தார்கள். அதில் இருந்ததை குடித்து நாங்கள் நோன்பு திறந்தோம். அப்போது நான் முன்ஷி அரோடேகான் சாஹிப் அவர்களுக்கு ஒரு கிளாஸ் போதுமானதாக இருக்குமா என்று ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் கேட்டேன். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புன்சிரிப்புடன் உடனடியாக உள்ளே சென்றார்கள். பிறகு ஒரு பெரிய பாத்திரத்தில் சர்பத்தை நிரப்பி கொண்டு வந்தார்கள். ஹஜ்ரத் முன்ஷி அரோடேகான் சாஹிப் அவர்கள் ஹஜ்ரத் சாஹிபின் கைகளால் இதை அருந்துகின்றோம் என்ற மகிழ்ச்சியில் தொடர்ந்து குடித்துக் கொண்டே இருந்தார்கள். இவ்வாறு ஒரு பெரிய ஜக்கில் இருந்த சர்பத்தை முழுவதும் குடித்து முடித்து விட்டார்கள். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், ஹஜ்ரத் மௌலா பக்ஷ் சாஹிப் பென்ஷனர் அவர்கள் மௌலவி அப்துல் ரஹ்மான் சாஹிப் முபஷீர் அவர்கள் மூலமாக அறிவிக்கின்றார்கள். ஒருமுறை ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலான் மாதத்தில் அமுத சரசிற்கு வந்தார்கள். அப்போது அவர்களது ஒரு சொற்பொழிவு மண்டுவா பாபு என்ற இடத்தில் வைக்கப்பட்டிருந்தது. பயணத்தின் காரணமாக ஹுசூர் நோன்பு வைத்திருக்கவில்லை. ஹுசூர் அவர்கள் சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருந்த சமயத்தில் மியா ஃபதுலுர் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் தேநீரின் குவளையை ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஹுசூர் அவர்கள் அதன் பக்கம் கவனம் செலுத்தாமல் இருந்தார்கள். பிறகு அவர் இன்னும் முன்னால் வந்தார். அப்போதும் ஹுசூர் அவர்கள் தனது சொற்பொழிவின் பக்கமே கவனம் செலுத்திக் கொண்டிருந்தார்கள். பிறகு அவர் அந்த குவளையை ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முற்றிலும் அருகில் கொண்டு போய் வைத்தார். அப்போது ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேநீர் குவளையை கையில் எடுத்து தேநீரை அருந்தினார்கள். அதை பார்த்தவர்கள், இதுதான் புனித ரமலானுக்கு இவர் தரும் கண்ணியமாகும், நோன்பு வைக்காமல் இருக்கின்றார் என்று கூச்சலிட ஆரம்பித்தனர். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்னால் சென்று விட்டார்கள். வண்டி கதவுக்கு அருகில் கொண்டு வரப்பட்டது. ஹுசூர் வண்டியில் அமர்ந்தார்கள். மக்கள் செங்கற்களையும் கற்களையும் எரிய ஆரம்பித்தார்கள். பெரும் கூச்சல் எழுந்தது. வண்டியின் கண்ணாடி உடைந்தது. இறுதியில் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நலமுடன் தான் தங்கிய இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். ஒரு அஹ்மதி அல்லாத மௌலவி, இவற்றையெல்லாம் செய்த பிறகும் கூட இன்று மக்கள் மிர்சாவை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டனர் என்று கூறினார். ஹஜ்ரத் ஹக்கீம் நூர்தீன் சாஹிபுடன் நாங்கள் வெளியே வந்தோம். மக்கள் செங்கற்களையும் கற்களையும் எரிகின்றனர். எனவே சிறிது நேரம் இருந்துவிட்டு செல்லுங்கள் என்று அவரிடம் கூறினோம். அதற்கு மௌலவி ஹக்கீம் நூர்தீன் சாஹிப் அவர்கள், எவரை அவர்கள் அடிக்க நினைத்தனரோ அவர்கள் சென்று விட்டார்கள், இப்போது என்னை யார் அடிப்பார் என்று கேட்டார்கள். அந்த சமயத்தில் முஃப்தி ஃபதுலுர் ரஹ்மான் சாஹிப் அவர்கள், தேநீர் கொடுத்ததால் தான் இந்த எல்லா குழப்பமும் ஏற்பட்டதால் எல்லோரும் நீங்களே அவ்வாறு செய்தீர்கள் என்று அவரிடம் கேட்க ஆரம்பித்தனர். உங்களால் தான் இவையெல்லாம் நடந்தன என்று கூறினர். அறிவிப்பாளர் கூறுகின்றார், நான் அவர்களை பார்த்து இதையே கூறினேன். பிறகு மர்ஹூம் மியா அப்துல் ஹாலிக் சாஹிப் அவர்கள் என்னிடம் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சமூகத்தில் பிறகு இந்த விவகாரம் எடுத்து வைக்கப்பட்டது. முஃப்தி சாஹிப் தேவையில்லாமல் சொற்பொழிவில் மோசமான இடையூறை ஏற்படுத்திவிட்டார் என்று கூறப்பட்டது. அதை கேட்ட ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், முஃப்தி சாஹிப் அவர்கள் எந்த தீய செயலையும் செய்யவில்லை. பயணத்தில் நோன்பு வைக்கக்கூடாது என்பது அல்லாஹ்வின் கட்டளையாகும். அல்லாஹ் நமது ஒரு செயல் மூலமாக இந்த கட்டளையை பரப்புவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கிவிட்டான் என்று கூறினார்கள். இந்த பதிலை கேட்டு முன்ஷி சாஹிப் அவர்கள் சிங்கம் போன்று மேலும் தைரியத்துடன் செயல்பட்டார்கள். இவ்வாறு எழுதுபவர்கள் எழுதுகின்றனர். நோயாளியாக ஆகிவிட்டால் நோன்பு திறப்பது தொடர்பான ஒரு சம்பவத்தை பற்றி ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள். டாக்டர் மீர் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் என்னிடம் கூறினார்கள், ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருமுறை லூதியானாவில் ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்திருந்தார்கள். திடீரென்று அவர்களுக்கு இதய நோய் ஏற்பட்டதன் காரணமாக இதய துடிப்பு குறைந்து கைகால்கள் குளிர்ந்து விட்டன. சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் மிகவும் அருகில் வந்திருந்தும் கூட அவர்கள் உடனடியாக நோன்பை திறந்து விட்டார்கள். அவர்கள் எப்போதும் ஷரியத்தின் எளிதான வழியையே கடைபிடித்து வந்தார்கள். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் கூற வந்தது என்னவென்றால், ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கும் ஒரு நபிமொழியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஆகுமான வழிகளில் எளிதான வழியை விரும்பினார்கள். சில நேரங்களில் பணிகள் அதிகமாக இருக்கின்ற அறுவடை காலங்களில் ரமலான் மாதம் வந்துவிட்டால் அந்த வேலை செய்து காலம் கழிக்கின்ற விவசாயிகள் வேலை பலுவின் காரணமாக நோன்பு வைக்க முடியாமல் போய்விடுகின்றது. அதற்கான கட்டளை என்ன என்று கேட்கப்பட்டது. அதற்கு மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல் ஆமால் பின் நியாத், செயல்கள் எண்ணங்களின் அடிப்படையிலேயே அமைகின்றன. இந்த மக்கள் தமது நிலைமையை மறைத்து வைத்துள்ளனர். ஒவ்வொரு நபரும் இறையச்சத்துடனும் தூய உள்ளத்துடனும் தனது நிலைமையை பற்றி சிந்திக்கட்டும். அவர் நோன்பு வைக்க முடிந்தால் நோன்பு வைக்கட்டும்.
இவ்வாறு முடியாத பட்சத்தில் நோயாளியாக இருப்பவருக்கு உள்ள கட்டளை அவருக்கும் பொருந்தும் என்று கூறினார்கள். குறிப்பாக வெப்ப காலத்தில் பகல் நீளமானதாக இருக்கும். அத்தகைய நாடுகளில் வெப்பமும் கடுமையாக இருக்கும். அப்படிப்பட்ட இடங்களில் உள்ளவர் தங்களது வேலை பளுவின் காரணமாக பிறகு நோன்பு வைத்துக் கொள்ளலாம். வலல்லதீன யுத்தி கூனஹு, அதாவது எவர் நோன்பு வைப்பதற்கான ஆற்றலை பெற முடியாமல் இருக்கின்றாரோ அவர் ஃபித்யாவாக ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் என்ற வசனம் தொடர்பாக ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், ஒருமுறை எனது உள்ள ஃபித்யா ஏன் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது என்ற எண்ணம் வந்தது. அப்போது அது நல்வாய்ப்பு கிடைப்பதற்காகத்தான் வைக்கப்பட்டுள்ளது என்று எனக்கு தெரிய வந்தது. அதன் மூலம் நோன்பு வைப்பதற்கான நல்வாய்ப்பு கிடைக்க வேண்டும். இறைவன் தான் நல்வாய்ப்பை வழங்குகின்றான். எனவே ஒவ்வொரு பொருளையும் அவனிடமே கேட்க வேண்டும். இறைவன் எல்லாவற்றிற்கும் ஆற்றல் பெற்றவனாக இருக்கின்றான். அவன் விரும்பினால் எலும்புருக்கி நோய் இருக்கும் ஒருவருக்கு கூட ஆற்றலை வழங்க முடியும். எனவே ஃபித்யாவின் மூலம் அந்த ஆற்றல் கிடைக்க வேண்டும் என்பதே நோக்கமாக இருக்கின்றது. அது இறைவன் அருளால் தான் நடக்கும். எனவே எனது பார்வையில் இவ்வாறு துஆ செய்வது சிறந்ததாகும். இறைவா, இது உனது அருளுக்குரிய ஒரு மாதமாகும். நான் இதிலிருந்தும் விலகி இருக்கின்றேன். வருகின்ற ஆண்டில் உயிருடன் இருப்பேனா அல்லது இருக்க மாட்டேனா? விடுபட்டு போன நோன்புகளை என்னால் நோக்க முடியுமா முடியாதா என்பதை பற்றி எனக்கென்ன தெரியும் என்று கூறி அவனிடம் நல்வாய்ப்பை வேண்டும் போது அத்தகைய உள்ளத்திற்கு அல்லாஹ் ஆற்றலை வழங்குவான் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன் என்று ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஃபித்யா கொடுப்பதன் மூலம் நோன்பு நோட்பதை விட்டுவிடலாம் என்பது இல்லை. அவர் இந்த அருளுக்குரிய நாட்களில் ஷரியத் அனுமதித்துள்ள ஆகுமான ஏதாவது ஒரு காரணத்தினால் ஏனைய முஸ்லிம்களுடன் சேர்ந்து இந்த இறைவணக்கத்தை செய்ய முடியாமல் போனதற்கே அவர் ஃபித்யா கொடுக்கின்றார். பிறகு இந்த காரணம் இரு வகைப்படும். ஒன்று தற்காலிகமான ஒரு காரணம், மற்றொன்று நிரந்தரமான காரணம். இந்த இரு நிலைமைகளிலும் தமது சக்திக்கேற்ப ஃபித்யா கொடுக்க வேண்டும். ஒருவர் ஃபித்யா கொடுத்திருந்தாலும் 2 அல்லது 3 வருடங்களுக்கு பிறகு அவரது உடல்நலமும் ஆரோக்கியம் எப்போது அவருக்கு அனுமதி வழங்குகின்றதோ அப்போது அவர் நோன்பு நோட்க வேண்டும். முதலில் தற்காலிகமாக நோயாளியாக இருந்து பிறகு அவரது உடல்நலம் சரியாகி விடுகின்றது. பிறகு இன்று நோன்பு வைப்பேன், நாளை நோன்பு வைப்பேன் என்று அவர் நினைத்துக் கொண்டே இருந்து பிறகு அவரது உடல்நலம் நிரந்தரமாக மோசமாகிவிட்டால் அப்படிப்பட்டவருக்கு மட்டும் இது விதிவிலக்கு உண்டு. அவர் ஃபித்யா மட்டுமே கொடுக்க வேண்டும். இதை தவிர உணவு வழங்குவதற்கு எவருக்கு சக்தி இருக்கின்றதோ அவர் பயணியாக இருந்தாலும் நோயாளியாக இருந்தாலும் ரமலான் மாதத்தில் ஃபித்யாவாக ஒரு ஏழைக்கு அவர் உணவளிக்க வேண்டும். இதுவே ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கொள்கையாக இருந்தது. ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போதும் ஃபித்யாவும் கொடுத்து வந்தார்கள். பிறகு மற்ற நாட்களில் நோன்பும் வைத்தார்கள். இதனையே மற்றவர்களுக்கும் அன்னார் வலியுறுத்தி கூறி வந்தார்கள். நோன்பு வைப்பதற்கான ஆற்றலை பெறாதவர் அதற்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் அல்லது அதனை யத்தீம் ஃபண்டில், அதாவது அனாதைகளுக்கான ஃபண்டில் அதற்கான தொகையை ஜமாத்தின் அமைப்பின் ஏற்பாட்டின் கீழ் செலவிடும் வகையில் அந்த தொகையை காதியானுக்கு அனுப்பி வைப்பது ஆகுமானதா இல்லையா என்று கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இரண்டும் ஒரே விஷயம்தான். தமது நகரில் உள்ள ஒரு ஏழைக்கு உணவாகவும் அதை வழங்கலாம் அல்லது அனாதைகளுக்கான நிதியில் அந்த தொகையை சேர்ப்பதற்காக காதியானுக்கு அனுப்பி வைக்கலாம் அல்லது தனக்கு தெரிந்தவர்களுக்கு நோன்பு திறப்பதற்கான ஏற்பாட்டை அதன் மூலம் செய்யலாம் என்று கூறினார்கள். தான் அறியாத நிலையில் எதையாவது சாப்பிட்டாலோ குடித்தாலோ நோன்பு முறிந்து விடாது. ஒரு நபர் கடிதம் மூலமாக, நான் அறைக்குள் அமர்ந்தவாறு என்னை அறியாமல் உணவு சாப்பிட்டுக் கொண்டே இருந்தேன், நேரம் முடிந்து விட்டது பற்றி எனக்கு தெரியாமல் இருந்தது, வெளியில் வந்து பார்த்தபோதுதான் விடியலின் வெண்கதிர்கள் வெளிப்பட்டிருப்பதை நான் பார்த்தேன், மீண்டும் நோன்பு வைப்பது எனக்கு கட்டாயமா என்று கேட்டார். அதற்கு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், தான் அறியாத நிலையில் ஒருவர் சாப்பிட்டுக் கொண்டும் குடித்துக் கொண்டும் இருந்தால் அந்த நோன்பிற்கு பகரமாக இன்னொரு நோன்பு வைக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல என்று கூறினார்கள். அடுத்து எந்த வயதில் நோன்பு வைக்க வேண்டும் என்று குழந்தைகளும் கேட்கின்றனர், பெரியவர்களும் கேட்கின்றனர். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஷரியத் சிறு வயதில் நோன்பு வைப்பதை தடை செய்திருக்கின்றது. ஆனால் பருவ வயதிற்கு அருகில் செல்லும் தருணத்தில் பயிற்சிக்காக சில நோன்புகளை கண்டிப்பாக வைக்க வேண்டும். எனது நினைவில் இருப்பதை பொறுத்த அளவில் எனக்கு 12 அல்லது 13 வயதாகிய போதுதான் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு முதலில் நோன்பு வைக்க அனுமதி தந்தார்கள். ஆனால் சில அறிவினர்கள் 6 அல்லது 7 வயது குழந்தையை நோன்பு நோட்க வைக்கின்றார்கள். நமக்கு இதற்கான நட்கூலி கிடைக்கும் என்று அவர்கள் கருதுகின்றார்கள். இது நட்கூலியை பெற்றுத்தரும் பணி அல்ல, மாறாக இது அநீதியாகும். ஏனென்றால் இது வளர்ச்சியடைகின்ற பருவமாக இருக்கின்றது. எனினும் பருவ வயதை நெருங்கும் இந்த வயதில் நோன்பு அவர்கள் மீது கடமையாக
ஆகப்போகின்ற அந்த தருணத்தில் கண்டிப்பாக நோன்பு நோட்பதற்கான பயிற்சியை அவர்களுக்கு வழங்க வேண்டும். மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது அனுமதியையும் நடைமுறையும் பார்ப்பதாக இருந்தால் 12 அல்லது 13வது வயதில் இதற்காக சிறிது பயிற்சி அளிக்க வேண்டும். அதற்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் சில நோன்புகளை வைக்கும்படி கூற வேண்டும். எதுவரை என்றால் எனது பார்வையில் 18 வயது நோன்பு நோட்பதற்கான பருவ வயதாகும். முதல் வருடத்தில் ஒரு நோன்பு வைப்பதற்கு மட்டுமே மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு அனுமதி வழங்கினார்கள். அதாவது 12 அல்லது 13வது வயதில் ஒரு நோன்பு வைப்பதற்கான அனுமதியை வழங்கினார்கள். இந்த வயதில் ஆர்வம் மட்டுமே இருக்கும். குழந்தைகள் அதிகமாக நோன்பு வைப்பதற்கு விரும்புவார்கள். ஆனால் அவர்களை அதிலிருந்து தடுப்பது பெற்றோர்களின் பணியாகும். பிறகு ஒரு வயது வந்த பிறகு கண்டிப்பாக அவர்களை நோன்பு நோட்க வைக்க வேண்டும். அதாவது இளமை பருவத்தை அவர்கள் அடையும் போது அவர்களுக்கு தைரியமூட்டி அவர்களை நோன்பு பிடிக்க வைக்க வேண்டும். ஆனால் அதிகமாக நோன்பு வைக்க விட்டு விடாதீர்கள். அவர்களை பார்ப்பவர்கள் கூட அவர்கள் எல்லா நோன்புகளையும் ஏன் வைக்கவில்லை என்று அவர்கள் மீது ஆட்சேபனை செய்யும் வகையிலும் இருக்கக்கூடாது. சிறுவன் இந்த வயதில் எல்லா நோன்புகளையும் நோற்றால் எதிர்காலத்தில் அவனால் நோன்பு வைக்க முடியாமல் போய்விடலாம். சில குழந்தைகள் பிறப்பின் அடிப்படையிலும் மிகவும் பலகீனமாக இருக்கின்றார்கள். சந்திப்பின் போது சில குழந்தைகளை என்னிடம் கொண்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு 15 வயதாகின்றது என்று கூறுகின்றார்கள். ஆனால் பார்ப்பதற்கு அவர்கள் 7 அல்லது 8 வயதானவர்கள் போன்றே தோன்றுகின்றது. அத்தகைய குழந்தைகள் நோன்பு வைப்பதற்கான பருவ வயதை 21 வயதில்தான் அடைவர். இதற்கெதிரில் 15 வயதுடைய ஒரு பையன் 18 வயதுடைய ஒரு பையனை போன்ற உடல் அமைப்பை கொண்டிருக்கின்றான் என்றால் அவன் நோன்பு வைப்பதற்கான பருவ வயது 18 வயது என்ற எனது சொற்களையே பிடித்துக் கொண்டிருந்தால் அவர் என் மீதும் அநீதி இழைக்க மாட்டார், இறைவன் மீதும் அநீதி இழைக்க மாட்டார். மாறாக தனது உயிர் மீது தானே அநீதி இழைப்பவராக அவர் இருக்கின்றார். சிறு வயதிலுள்ள குழந்தைகள் எல்லா நோன்புகளையும் வைக்காமல் இருக்கும் போது மக்கள் அதனை குத்தி காட்டி பேசினால் அவர்கள் அந்த குழந்தையின் உயிர் மீது அநீதி இழைக்கின்றவர்களாக இருக்கின்றனர். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூத்த மகளான நவாப் முபாரக்கா பேகம் சாஹிபா அவர்கள் கூறினார்கள், பருவ வயதை அடைவதற்கு முன்னதாக குறைந்த வயதில் நோன்பு வைப்பதை ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரும்பியதில்லை. 1-2 நோன்புகளை வைப்பதை போதுமானதாக கருதினார்கள். ஹஜ்ரத் அம்மாஜான் அவர்கள் முதல் முறையாக என்னை நோன்பு நோட்க வைத்தார்கள். அப்போது நோன்பு திறப்பதற்கு பெரிய விருந்திற்கான ஏற்பாட்டை செய்திருந்தார்கள். எல்லோரையும் அதில் அழைத்திருந்தார்கள். இந்த ரமலானுக்கு பிறகு அடுத்து 2வதாகவோ 3வதாகவோ வந்த ரமலானில் நான் மீண்டும் நோன்பு வைத்தேன். நான் மீண்டும் நோன்பு வைத்துள்ளேன் என்று ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் தெரிவித்தேன். அவர்கள் அறையில் அமர்ந்திருந்தார்கள். பக்கத்தில் 2 வெற்றிலைகளை வைத்திருந்தார்கள். ஹஜ்ரத் அம்மாஜான் அவற்றை தயாரித்து வைத்திருந்தார்கள் என்று நினைக்கின்றேன். இந்த வெற்றிலையை சாப்பிடுங்கள் என்று எனக்கு அதை தந்தார்கள். நீங்கள் பலகீனமாக இருக்கின்றீர்கள், இப்போது நோன்பு வைக்க வேண்டாம், நோன்பை முறித்து விடுங்கள் என்று கூறினார்கள். நான் வெற்றிலையை சாப்பிட்டேன். ஆனால் எனது சின்ன மாமாவின் மனைவியும் நோன்பு வைத்துள்ளார்கள் என்று ஹஜ்ரத் சாஹிபிடம் கூறினேன். அவர்களும் சிறு வயதில் நோன்பு வைத்திருந்தார்கள். அவரையும் நோன்பு திறக்க வைத்து விடுவோம் என்று ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். நான் அவர்களையும் அழைத்து வந்தேன். 2வது வெற்றிலையை அவரிடம் கொடுத்து நோன்பை திறக்கும்படி ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அப்போது அநேகமாக எனக்கு 10 வயதாகும் என்று நவாப் முபாரக்கா பேகம் சாஹிபா அவர்கள் கூறுகின்றார்கள். இவ்வாறு திராவி தொழுகை தொடர்பாகவும் சில கேள்விகள் உள்ளன. அக்மல் சாஹிப் அவர்கள் எழுத்து மூலம் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் புனித ரமலானில் இரவில் எழுந்து தொழுவது குறித்து வலியுறுத்தி கூறப்பட்டிருக்கின்றது. உழைக்கின்ற தொழிலாளிகள், விவசாயிகள் இவ்விஷயத்தில் கவனமற்றவர்களாக இருக்கின்றனர். இரவின் இறுதி பகுதியில் தொழுவதற்கு பதிலாக இரவின் முதல் பகுதியில் 11 ரக்காத்துகள் அவர்கள் தொழுமாறு நாம் தொழுகை நடத்தினால், அதாவது இமாமத் செய்தால் அது ஆகுமானதா என்று கேட்டார். அதற்கு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதில் எந்த குற்றமும் இல்லை, அவ்வாறு தொழுங்கள் என்று கூறினார்கள். திராவி தொழுகை தொடர்பாக இது தஹஜ்ஜுதாகவும் இருப்பதால் 20 ரக்காத்துகள் தொழுவது பற்றி உங்கள் கட்டளை என்ன என்று மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிரந்தரமான நடைமுறை 8 ரக்காத்துகளே ஆகும். அதனை தஹஜ்ஜுத் வேளையில் அன்னார் தொழுது வந்தார்கள். இதுவே சிறந்த வழிமுறையாகும். ஆனால் இரவின் முதல் பகுதியில் அதை தொழுவதும் ஆகுமானதாகும் என்று கூறினார்கள். ஒரு அறிவிப்பில் இரவின் முதல் பகுதியில் இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதாக கூறப்பட்டிருக்கின்றது. 20 ரக்காத்துகள் பிறகு தொழப்பட்டதாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது நடைமுறை 8 ரக்காத்துகள் தொழுவதேயாகும் என்று ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். ஒரு நபர் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடிதம் எழுதி பயணத்தில் எவ்வாறு தொழ வேண்டும், திராவி தொழுகை தொடர்பான கட்டளை என்ன என்று கேட்டார். அதற்கு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
திராவிக உண்மையில் தஹஜ்ஜத் தொழுகையாகும். அது ஒரு புதிய தொழுகை அல்ல, அதுவும் சுன்னத்தாகும். சில நேரங்களில் வீட்டில் தனிமையாக இருக்கும்போது அதை தொழுது வாருங்கள். வித்ரு தொழுகை தொழுவது போன்று இதையும் தொழுது வாருங்கள் என்று கூறினார்கள். இவை ரமலான் தொடர்பாக நான் கூறியுள்ள விஷயங்களாகும். அல்லாஹ் தக்குவாவில் நிலைத்திருந்து அல்லாஹ்வின் விருப்பத்திற்கு ஏற்ப அவனுடைய விருப்பத்திற்கு முன்னுரிமை வழங்கியவாறு ரமலானின் நோன்புகளிலிருந்து பயனடைவதற்கான நல்வாய்ப்பை நமக்கு வழங்குவானாக. Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله